அவங்க மாமனாரே வரேன்னு தான் சொல்லியிருந்தார் 30 வருஷமாக இன்னும் வரல. இவர் மட்டும்தான் அவங்கள பிடிச்சா எப்படி வந்து சின்ன பசங்களை பிடிச்சா போதையை வித்துடலாமோ அதேமாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டு ஆர்வ கோளாறை வச்சு பயன்படுத்தி நம்ம ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு சரியதான தந்திரத்தை அவர் கையாண்டு அவர் வந்துட்டு அண்ணாதுரை முகத்தை காட்டி யாருன்னா இவர் யாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் விஜய் காட்டி பட்டி தொட்டி பூரா தெரியும். காரணம் என்னென்னா அவர் ஃபேஸ் எடுத்துட்டார். யார் விஜய் என்ன எடுத்துட்டாருன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை கவர் பண்ணி இவங்களை வந்து அரசியலில் இழுக்கிற மாதிரி நம்ம வந்து மோகத்தை உண்டு பண்ணால் இவங்க வந்து அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிடுவாங்கிற ஒரு தந்திரத்தை எடுத்தார். ஆனால் மற்ற எந்த அரசியல்வாதியும் படிக்கிற பசங்களை அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை. தனுஷ் வந்து இப்போ அரசியலுக்கு வரப்போ பேசிகிட்டு இருக்காரு. விஜய் எப்படி வந்து சிஎம் ஆனாரோ அதேமாதிரி தனுஷ் அரசியல் வந்து சிஎம் ஆக போகிறேன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தால் ஜெயிப்பாரா இல்லாட்டி விஜய்க்கு பெரிய மாற்றம் இருக்குமா? இல்லை அவர் ஜெயிப்பாரா இல்லை அவர் அரசியலில் நீடிப்பாரான்றதெல்லாம் அப்புறம் அவங்க மாமனாரே வரேன்னு தான் சொல்லியிருந்தார் 30 வருஷமாக இன்னும் வரல. இவர் வருவார், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கண்டிப்பாக இவர் வந்து இப்போ நான் வந்து விஜய் வந்து இது பிரிக்க போகிறேன். இப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்தார் சிஎம் ஆனார், விஜய் வந்தார் சிஎம் ஆனார். ஆனால் இது கமலஹாசன் வந்து சிஎம் ஆகலை. இந்த மாதிரி கேப்டன்சி எம்எல்ஏ சீட்டாச்சு ஜெயிச்சார். இவர் அதை கூட பண்ணல கமலஹாசன். அதே ஒரு நோக்கத்தோடு அதே மாதிரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு மாதிரி எல்லாரையும் வந்து இது மாதிரி வீழ்ச்சி பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களில் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க சினிமா மோகத்தில் வந்து அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதே மாதிரி விஜய்க்கு வந்து இன்றைக்கி வந்து சிஎம் ஆகிட்டார் எடுத்த உடனே. அப்படின்னா என்ன காரணம்னா கலைஞர், அண்ணாதுரை, ஸ்டாலின், சீமான், திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் எடுக்காத ஒரு நடவடிக்கையை வந்து முன்னெடுத்துட்டார். யார்? விஜய். என்ன எடுத்துட்டார்னா 20 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை கவர் பண்ணி இவங்களை வந்து அரசியலில் இழுக்கிற மாதிரி நம்ம வந்து மோகத்தை உண்டு பண்ணால் இவங்க வந்து அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிடுவாங்கிற ஒரு தந்திரத்தை எடுத்தார். ஆனால் மற்ற எந்த அரசியல்வாதியும் படிக்கிற பசங்களை அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை. இவர் மட்டும்தான் அவங்கள பிடிச்சா எப்படி வந்து சின்ன பசங்களை பிடிச்சா போதையை வித்துடலாமோ அதேமாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டு ஆர்வ கோளாறை வச்சு பயன்படுத்தி நம்ம ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு சரியதான தந்திரத்தை அவர் கையாண்டு அவர் வந்துட்டார். இது நம்ம ஆர்வ கோளாறுன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி எனக்கு 19 வயசு தான் ஆகுது. நான் அரசியல் பேசுகிறேன்னா அது காரணம் விஜய் ஒரே ஒரு ஆள் தான் மட்டும்தான். இப்போ நான் வந்து எனக்கு வந்து அண்ணாதுரையை பற்றி என்ன தெரியுது, கலைஞரை பற்றி என்ன தெரியுது, காரணம் ஒரே ஒரு ஆள் பார்த்தா விஜய் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து அரசியல் சேக்கடை சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம எதுக்கு போகணும்? அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு விஜய் தான். அது நம்ம அது என்ன காரணம்னா அண்ணாதுரையை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா அண்ணாதுரையை படிக்கலை, கலைஞரை படிக்கலை. கலைஞர் குரலோவியம் கொடுத்தவர். அண்ணாதுரை வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எடுத்து போனவர். அந்த அளவுக்கு அவங்க வந்து இளைஞர்களை வந்து படிக்க சொன்னாங்க, அரசியலுக்கு வர சொல்லலை. ஆனால் சரியான நேரத்தில் அரசியலை நீங்கள் கற்றுக்கணும் வாங்கினாங்க. இவர் அதை பற்றிலாம் பேசலை. நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்கள் சார்பாக என்ன பண்ணணுமோ. அது வந்து இலக்கிய மோகம், இது வந்து சினிமா மோகம். அண்ணாதுரை முகத்தை காட்டி யாருன்னா இவர் யாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் விஜய் காட்டி பட்டி தொட்டி பூரா தெரியும். காரணம் என்னென்னா அவர் ஃபேஸ் ஃபெமிலியர் ஆனதுக்கு காரணம் பிக்சர். புரியுதுங்களா? அண்ணாதுரையை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, படித்தா தான் தெரியும். இருக்காரு சமீப காலமாக ஒரு 5 வருஷமாக தான் அரசியல் பயணங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறாரு. அவருடைய சங்கத்தின் மூலயமாவும் ரசிகர் மன்றம் மூலயமாவும் நின்று பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயித்தாங்க. அதெல்லாம் உண்டு தான். அவர் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுறாரு, அதெல்லாம் சரி தான். விஜய் வந்து முதல்வராக தகுதி இல்லையா இல்லைன்றதில் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகன் ஒருத்தனுக்கும் தகுதி இருக்குது. விஜய் வந்ததுனால விஜய்க்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம பரிசீலனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்திருக்காரு, சில விஷயங்கள் செய்கிறாரு, செய்யட்டும், பார்ப்போம். இப்போ இவர் 5 வருஷத்தில் நல்லா செஞ்சார்னா பின்தொடரலாம், அவரே வரலாம். இல்லை அவரால் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா மாற்று ஏற்பாடு பண்ணலாம். மாற்று ஏற்பாடு. உள்ளாட்சி தேர்தல் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உள்ளாட்சி தேர்தல் வந்து இந்த இன்னும் குறைஞ்சது 8 மாதம் ஆகும் உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த 8 மாத காலத்தில் விஜயனுடைய போக்கோ அவருடைய செயல்பாடுகளோ மக்களுக்கு பிடிச்சிருந்தா மீண்டும் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இவர் பண்ணுறது சரியில்லை, இவர் கட்சியிலே இருக்கிறவங்களால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தால் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு 90% உண்டு. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, நல்லது.